பண்ணிட்டேன்னு பாவம்ட்டு இந்த ரேணுகா எம்புட்டு தூரம் புலம்புது. அதுக்காண்டியாவது நான் மனசை மாற்றிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்ட்டி. என்னதான் பாப்பாக்கா மேலே எனக்கு கோவம் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் மாறி தான் வந்துச்சு. சரி பாவம், இவ்வளோ தூரம் ஆசைப்படுறாள், எவ்வளோ கஷ்டப்பட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு வந்திருக்கா, அதுக்கு ஒரு மரியாதைன்னு ஒன்று வேண்டாமா? என்ன நான் சொல்றது சரிதானே? 100ல ஒரு வார்த்தை. ஆடு தானா வலிய தலை கொண்டு நீட்டுது, ஒன்றும் செய்ய முடியாது. இந்த அக்கா இப்படி பேக்கலாண்டா இருக்க. ஏய் அம்மா, உன் முகத்துல சிரிப்பை கொண்டு வரதுக்காண்டி எம்புட்டு சிரமப்பட்டிருக்கு தாயி. எப்பாடி ஒரு வழியை நீயும் சிரிச்சு விட்ட. உன் முகத்துல இப்படி சிரிப்பை பார்த்ததுதான் சுந்தரி சுந்தரி மாதிரி இருக்க. அடங்கப்படி உன் முகத்துல இந்த சிரிப்பை பார்க்கறதுக்காண்டி எம்மாடி எனக்கு எத்தனை வலி வேதனை, அதோட இல்லாம எத்தனை கெட்ட பேர் எனக்கு வந்து கிடைச்சது தெரியுமா? நீ வந்து என் மேல எவ்வளவு பாசமா இருக்க. நானும் பாப்பாக்கா கீடா இன்னொரு வர முடியுமாக்கோன்னு நிறைய நாள் நினைச்சிருக்கேன் பாத்துக்க. ஆனா உண்மையிலே சொல்ல போனா பாப்பாக்கா உன் கால் தூசுக்கு கூட ஈடாக மாட்டாங்கன்னா பாத்துக்கையன். நீ எவ்வளவு பாசமா இருக்க. இவ்வளவு நாள் நீ என் கண்ணுக்கு தெரியாம போயிட்டியே. சரி சரி அதெல்லாம் விடு. இப்ப மாச்சம் உனக்கு யாருமே புரிஞ்சுதே. அந்த வகையில ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. உன் மனசை மாற்றதுக்காண்டி எவ்வளோ சிரமப்பட்டிருக்கேன் தெரியுமா? இப்ப மாச்சம் நீ என்ன உன் ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டல, அதுவே போதும் எனக்கு. என்னவோ ஒரு பெரிய சாதனையை பண்ணி கிழிச்ச மாதிரிலாம் இம்புட்டு நீட்டுது. ஒரு அழகான அருமையான ஃப்ரெண்ட்ஷிப்பை சுக்கு நூறாக உடச்சி எரிஞ்சிட்டு அது என்னவோ ஒரு பெரிய நல்ல விஷயம் மாதிரி தான் நல்ல வாய்க்கிலேயே வக்கனையே பேசிட்டு இருக்கு. என்னவோ பெருசாக வெட்டி முறிச்ச மாதிரி இம்புட்டு நீட்டுங்களா எனக்காக்கா? பிரிஞ்சவங்கள ஒன்று சேர்க்கறதா ரொம்ப சிரமம் பார்த்துக்கிடுங்க. ஒன்றா இருக்கிறவங்களுக்கு பிரிக்கிறது கூட ரொம்ப கஷ்டம். பாருட்டு சுந்தரி எப்படி நக்கல் அடிக்கான்னு. அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக ஒன்றா சேர்ந்துட்டோம் பார்த்தியா? அது பொறாம வயிற்றுல தான் யாராவது இடமா சொல்லிட்டு கிடப்போன்னு கிடக்குது. அவ கிடக்க கழுது, நீ அவளை கண்டுக்கிடாது. இந்த உலகத்துல எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா இந்த நல்லவங்களா மட்டும் பிறக்கவே கூடாதுப்பா. சரி, எத்தனை அவமானங்கள்ப்பா, எத்தனை பிரச்சனை எல்லாம் எதிர்கொண்டாலும் நமக்கு இந்த கெட்ட பேர் வந்துருச்சுன்னா அது மட்டும் போகவே போகல. இதனால என்னோட நிம்மதி சுத்தமா என்னை விட்டு போயிடுச்சுன்னா பாரு. பரவாயில்ல, நாம இம்புட்டு தூரம் சிரமப்பட்டோமே, ஏதாவது வேலை செய்யுமான்னு பார்த்தோம். நல்லா தான் வேலை செஞ்சிருக்குது. பாப்பாக்கா மேல உள்ள கோவம் இம்மி அளவுக்கு கூட இவளுக்கு குறையவே இல்லையே. இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி இன்னும் தூபம் போட்டு 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 ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போதான் இதுங்க 2 சுத்தமா உறவே இல்லாம துண்டிச்சு போயிருங்க. 2 பேரும் ஒத்துமையா இருக்கிற பேர்ல எத்தனை நாள் என்னை ஓட்டுன்னு ஓட்டிட்டீங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து உங்களை பழி வாங்க வேண்டாம். அதான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன், முதல்ல உங்க 2 பேரையும் பிரிக்கிறதுன்னு. எப்படி நம்ம நினைச்சது நடக்கிறதுக்காண்டி எவ்வளோ திட்டம்லாம் போட்டு அப்பெல்லாம் நடக்கல. ஆனா என்னன்னு தெரியல, தானா வழியே வந்து நம்ம கிட்ட சிக்குது. அதுக்கப்புறம் நம்ம சும்மா விட்டுருவோமா? வெள்ளத்தை பார்த்தாலே பொங்க வச்சிருவோம். சக்கரை பொங்கலையே பார்த்த பிறகு திங்காம இருப்போமாக்கா? முடிஞ்சு போன விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கறதால என்ன பிரயோஜனம்? என்னமா அடுத்து என்ன நடக்கணும், ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போமே, அதை பத்தி பேசுவோம். என்னமா அவங்க வரவே வேண்டாம், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம், உனக்கு எனக்கு எந்த ஒட்டும் இல்லை உறவு இல்லைன்னு பிரிச்சு அத்து விட்டுட்டு வந்தாச்சுல. இனி அதைய பத்தி நினைச்சிட்டு இருக்கறதால என்ன போறது சொல்லு பாப்போம். என்னமா நாம 2 பேரும் ஒன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இந்த ஊர் ஃபுல்லா சுத்தி வருவோம். அதுதான் பாப்பாக்க மூஞ்சில கரிய பூச மாதிரி இருக்கும். அதுதான் அவளுக்கு சரியான தண்டனையாவும் இருக்கும். என்ன சொல்ற? உங்க கூட்டத்துல என்னையும் சேர்த்துக்கிட்டீங்களா? அப்படி அடடே, நீ இல்லாம இருந்தா இப்படி எதிர்கட்சின்னு ஒண்ணு இருந்தாதான் சுவாரஸ்யமே இருக்கும். நீ கூட்டணி வச்சிருக்க கட்சியே உன்னை கவுக்க போதுன்னு கூட தெரியாம எவ்வளவு ஜாலியா குதூகலமா இருக்க. உன்னை பக்கியும் பாவமா தான் இருக்கு. ஆனா என்ன செய்யறது, உன் அல்பத்தனமான புத்திக்கு யாக்டனா நீ நல்ல நங்க 4 அடி வாங்கினதானே திருந்துவ. என்னத்தை தான் நீ அட்வைஸ் பண்ணாலும் என் மனசு ஆட மாட்டேங்குதே. இவ்வளோ தூரம் நான் போராடியும் என் வாழ்க்கையில நிம்மதின்றதே சுத்தமா போச்சேன் பாரு. ஆனா பரவாயில்ல, அதுலயும் எனக்கு ஒரு நல்லதான் நடந்திருக்கு. ஏன்னா உன்ன மாதிரி ஒரு நல்லவளை எங்கன்னா பார்க்க முடியுமா? உனக்கு தெரியுது, ஆனா உனக்கு பிறத்தால நிக்கல ஒரு கழுதை. அவளுக்கு எங்கன்னா தெரியுதாக்கும் என்னை பார்த்து எப்படி நக்கலை சிரிச்சிட்டு இருக்கா பாரு. கழுதைன்னா உதைக்கதான் செய்யும், அதெல்லாம் நம்ம கண்டு நாம தான் போகணும் பாத்துக்க. அதையே நினைச்சிட்டு இருந்தா அப்புறம் நம்மளோட இப்போ உள்ள சந்தோஷம் கெட்டுல போயிடும். அதுவும் சரிதான். ஆமா, எதுக்காண்டி நீ இங்க என்ன கூட்டிட்டு வந்திருக்க? என்னப்பா நீனு எவ்வளவு தூரம் விளக்கமா சொன்ன, உன் மேக்கப்லாம் கலையுதுன்னு எவ்வளவு கஷ்டப்பட்ட, கடைசியில என்னன்னா அதான் என் பேச்சை கேட்டு நீ தான் இப்ப மாறிட்டல. நீ எதுக்காக சாகணும்ப்பா? வேணாம்ப்பா, நம்ம 2 பேரும் ஒத்துமையா இருக்கலாம். வா, அந்த பாப்பாக்காவை போய் நாமளும் அவங்களால ஒரு கை பார்த்து வந்துருவோம். ஐயோ, மறுபடியும் சண்டையா? இந்த பூமி தாங்காதுப்பா. சுந்தரிக்கா, இந்த மாதிரி உயிர் சிநேகிதி கிடைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும்க்கா. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது எனக்காக்கா. நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க, ஆனா இந்த ஊர்ல இருக்கிறவங்கள மட்டும் ஏன் உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க? அதான் அப்பவே சொன்னேன்லட்டி, நல்லதுக்கே காலையிலன்ட்டு. அதான் என்னை கண்டா யாருக்கும் பிடிக்கவும் மாட்டேங்குது, என்னை கிட்ட சேர்த்துக்கிடவும் மாட்டேங்கிறாங்க. அதை நினைச்சுலாம் நான் ஒரு நாளும் கவலைப்பட்டதே இல்லை. நம்மளை கண்டாதான் ஆக மாட்டேங்குதுல, பரவ எதுக்கு நம்ம மட்டும் அவங்க கிட்ட பேசிக்கிட்டுன்ட்டு நானும் யாருக்கிட்ட அதிகம் பழக்கமா வச்சுக்கிறது இல்லை.
அதானே நீ எங்க கவலைப்பட போற? மத்தவங்க தான் உன் தலையை பார்த்தன ஐயோ இவன் எங்கட நம்மகிட்ட வம்பு வளர்ந்துட போறான்னு தலை தெறிக்க ஓடுவாங்க. இதுல இந்த மாதிரி நம்ம பெருமையா பீத்திக்கிறாங்க. என்ன யாருமே கண்டுக்கலனா அதுக்காண்டி நான் ஒரு நாள் கவலைப்பட்டுக்கிட்டே கிடையாது. நானும் யாரையும் கண்டுக்க மாட்டேன்ட்டு. யாராவது பேசினாதானே நீ கண்டுக்கிறதுக்கு. ஒன்னதான் யாரும் மதிக்கவே மாட்டாங்களே. என்னது ஒண்ணு இல்ல, உன் அருமை பெருமையெல்லாம் கொஞ்சம் அளவுலாவே கொலவலாயிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். மற்றவங்களுக்குலாம் புரியல, நான் அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அதான் நான் தான் கவலையே பட மாட்டேன்னு சொல்லிட்டேன். தர என்ன சுந்தரேக்காக்கு உன் அருமை புரிஞ்சிட்டல, அது ஒண்ணு போதாதா? நீ எதிர்பார்த்து வந்தது அதுதானே. நீயும் என்னையும் ஒரு ஆளா மதிச்சு நடத்துவன்ட்டு நான் இது வரைக்கும் நினைச்சு கூட பார்த்ததே இல்லை தெரியுமா? சாரிப்பா, தெரியாம பண்ணிட்டேன். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனம்பாங்களே, அது மாதிரி தான் நானும் முட்டாளா இருந்திருக்கேன். இவ்வளோ தூரம் நல்ல ஃப்ரெண்டு என் பக்கத்துல இருந்தும் உன்னை பத்தி புரிஞ்சிக்காம இருந்திருக்க பார்த்தியா? அதை நினைக்கையில எனக்கே ரொம்ப சங்கட்டமா தான் இருக்கு. சரி பரவாயில்ல, போனது போகட்டும். இப்பமாச்சும் உன்னை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன்ல, உன் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். சரி, இம்புட்டு தூரம் வெயில நடந்து வந்தது ரொம்ப களைப்பா இருக்கு. இந்த கணத்து மேல சத்த ஏறி உட்காந்து பேசுவோமா? கிணறு தண்ணினால எனக்கு கொஞ்சம் அலர்ஜி. நீ வேணா மேலே ஏறி உட்காந்துக்கோ, நான் இங்க பக்கத்துல கீழே நிக்கட்டுமா? அதுதானே எங்களுக்கு வேணும். அதுக்காண்டி தானே கோழி அமுக்கிற மாதிரி நைஸா பேசி இங்க அமைக்க கூட்டிட்டு வந்திருக்கு. அது கூட தெரியாம பாவம் ரொம்ப குஜால கதை விட்டுட்டு இருக்கு. ஒண்ணு கோழி தலையை பிடிச்சி ஒரே திருக்கும் போதுதான் இது லட்சணம் தெரிய போகுது எதுக்காண்டி நம்ம இங்க வந்திருக்கோன்னு. கிளவி இப்ப போனா போதும் தான் உன்னை விட்டுட்டு போறேன், புரியுதா? அதுக்காக இதே மாதிரி எப்பவுமே நம்மள கம்மனி பேசாம விட்டுட்டு போயிடுவான்னு மட்டும் நீ நினைச்சு கூட பாக்காத. என்ன இருந்தாலும் நீ என் மாமியால வந்து வாச்சி தொலைஞ்சிட்டல, அந்த பாவத்துக்காண்டி தான் உன்னை விட்டுட்டு போறேன். இல்லனா நீ மட்டும் என்ன அடிச்சு அடுக்கி இதே வேற ஒருத்தியா இருந்தான்னு வையேன், அப்பவே உன்னை தூக்கி போட்டு மிதிச்சு கொன்னுருப்பா. நானும் அடக்க ஒடுக்கமா பொம்பளை பிள்ளையா குடும்ப குத்து விளக்கா இருக்கலான்னு பார்த்தா எங்கனாச்சும் விடுறீங்களா நீங்க ரெண்டு பேரும்? மைனி மைனி ஒரு சின்ன திருத்தம். என்ன வாங்கினது பத்தல அவனுக்கு? இல்ல பொம்பளை பிள்ளை நீங்களே, அதான் அது யாருன்னு. ஏதோ தங்க சிப்பாயே பொம்பளை கத்துக்கு பொம்பளை பிள்ளைன்னு வந்துட்டு அதுக்கு என்ன இப்போ? எனக்கு சின்ன வயசு தானே, என்ன பார்க்க என்ன ஆட்ட மாதிரி கிளவியாட்டமா இருக்கு? ஆட்டக்காரிக்கு தான் தலைமுடி அம்புட்டு வெளுத்து பல்லு அவ்வளவும் கொட்டி செட்டு பல்லு மாட்டிட்டு தெரியுறேன். நான் என்ன அவ கணக்காவா இருக்கேன்? சும்மா குறை கண்டுபிடிச்சு பேச வந்துட்டாங்க. இல்ல நான் மட்டும் இவங்களுக்கு எதுவுமே பேச தெரியாது பாரு. இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிற லூட்டி இருக்கு பாரு, எப்பா தாங்க முடியலடா சாமி. கொஞ்சம் கூட என்ன நிம்மதியா இந்த வீட்டுல இருக்கவே விட மாட்டீங்க. கொஞ்சம் நஞ்சமா கொடுமை பண்ணுதுங்க. எப்பா செய் எம்பிட்டு கொடுமை சகிச்சிக்கவே முடியலப்பா. நமக்கும் வேற போக்கிட இல்லைன்னா இங்க இருந்து தொலைய வேண்டியதா இருக்கு. அதான் இதுங்க கையில மாட்டிக்கிட்டு நம்மள ரொம்ப தான் கஷ்டப்படுறோம். நீங்க என்ன இங்கிட்டு அங்கிட்டு உருட்டிக்கிட்டு படுத்துற பாட்டுக்கு இதே வேற எவ்வளவு ஒருத்தியா இருந்தா தலையை பிச்சுக்கிட்டு அப்பவே புருஷனை இழுத்துட்டு தண்ணி கொடுத்தா போயிருப்பா. ஆனா நானா இருந்தா கண்டுதான் சரி. ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம மாமியாரே வயசானவங்கள அவங்கள விட்டுட்டு போக கூடாதுன்ற நல்ல எண்ணம் இருக்கிறதாலதான் நான் தண்ணி கொடுத்தா போகாம உங்க கூடயே இருக்கேன். அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாச்சும் எனக்கு நல்ல மாமியாரா இருக்கிற வழியை பாருங்க. முதல்ல அதை நிக்கிற பாத்தீங்களா உங்க பக்கத்துல ஒருத்தி, அவளை அவ மாமியார் வீட்டுக்கு அடிச்சு பத்திர வேலையை பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இப்படியா இருந்தீங்க? இவ என்னைக்கு கல்யாணம் அவ மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்க மாட்டேன்னு இங்க வந்தாலோ அன்னைக்கு ஆரம்பிச்சுதான் அன்னைக்கு பிடிச்ச கரகம் என்னை விட்டு இன்னும் ஒழியவே இல்லை. அது வரைக்கும் ஒழுங்கா இருந்த நீங்க இவ வந்ததுக்கு அப்புறம் இவ பேச கேட்டுட்டு தான் தலைகால புரியாம நின்னு ஆடிட்டு கிடக்குறீங்க. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. என் மாமா வந்தா நீங்க பண்ண அம்பட்டு கொடுமைன்னு சொல்லி நீங்க என்ன பின்னி படுத்து எடுத்தீங்க பாத்தீங்களா, அதை மட்டும் சொன்னா போதும் அவர் கண்ணுல உடனே ரத்த கண்ணி வந்துடும். எனக்காண்டி நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கெல்லாம் இருக்க வேண்டாம் தாயி, வா நம்ம தனி கொடுத்தோம் போயிடணும்ட்டு அவரே கூட்டிட்டு போயிருவாரு. நான் எங்கிருந்து இந்த குடும்பத்தை பிச்சுட்டு போக? எங்களுக்கு தனி கொடுத்தோம் போகிறதுல விருப்பம் இல்ல, அது ஒரு காரணம். அதே சமயம் நீங்க என்ன இவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்கன்னு அவருக்கு மட்டும் தெரிஞ்சா அவர் மனசு தாங்காது. அவர் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தா அதை பார்த்துட்டு என்னால சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நீங்க என்ன எவ்வளவு பாடுபடுத்தினாலும் நான் அவர்கிட்ட சொல்றதே இல்லை. இதே என் அம்மாக்கு இத மாதிரி ஒரு நிலைமை வந்தா என் மைனிக்காரை விட்டுட்டு போனா அவ எவ்வளவு கஷ்டப்படுவா. அந்த நிலைமையில நான் உங்களை வச்சு பாக்குறதாலதான் உங்களை என் அத்தையா பார்க்காம என் அம்மாவா நினைச்சு பாக்குற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நீங்க இந்த வயசான காலத்துல கஷ்டப்படக்கூடாது. ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்க பெரியவங்க தப்பு பண்ணா பண்ணிட்டு போறாங்க. நம்ம கொஞ்சம் சின்ன வயசு, நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறதால நம்ம ஒண்ணும் குறைஞ்சிட மாட்டோம்னு நினைச்சுக்கிட்டு தான் நானும் நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போறேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாம் மீறும் போது என்னால தாங்க முடியலன்னு வரும்போது அப்புறம் நான் என்ன பண்றது? ஒரு பொண்ணு எத்தனை பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அதை தாண்டி குதிச்சு வந்துடுவா. அதே சமயம் அவளுக்கு அது மறந்து போகும். ஆனா அவளுக்கு வாழ்க்கையே பிரச்சனையா வரும்போது அவ வாழ்க்கையே கேள்விக்குறின்ற நிலைமையில வந்தா என்ன பண்ணுவா? என்ன மாதிரி பொங்கிதான் எழுவா. ஏன்னா அவ புருஷனே அவளுக்கு இல்லைன்ற நிலைமை ஆகும்போது எந்த பொண்ணாவது பார்த்துட்டு சும்மா இருப்பாளா? நீங்க என்ன உங்க மகன் கிட்ட இருந்து பிரிச்சு வீட்டை விட்டு விரட்டி அடிச்சுட்டு உங்க பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு பாக்குறீங்களே, என் இடத்துல உங்க பொண்ணு இருந்தா என்னைக்குன்னா அதை பத்தி யோசனை பண்ணி பாத்துருக்கீங்களா நீங்க? அவளை அவ புருஷன்கார விரட்டி அடிச்சுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணாலோ இல்ல அவ மாமியாக்காரி ஐயோ இந்த
மருமக சரியில்லை, கல்யாணம் ஆன நாளையில இருந்து அவ ஆதா வீட்டுல தான் இருக்கா, நம்ம வீட்டுக்கு ஒத்து வர மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம மகனோட வாழ்க்கை தான் முக்கியம், நம்ம பையன் தான் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அவ பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு பார்த்தா உங்க ரெண்டு பேர் நிலைமை எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. அந்த இடத்துல என்ன வச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். என்ன நான் வார்த்தையால சொன்னதே உங்களுக்கு தாங்கிக்க முடியாம இம்பிட்டு வேகமா வெட்டுக்குன்னு உங்க முகத்தை திருப்பிக்கிறீங்களே, இதை டெய்லி நீங்க என் காது பட சொல்றீங்களே, அப்போ எனக்கு என் வேதனை, என் மனசு எம்பிட்டு கஷ்டப்படும் சங்கடப்படும். அதை பத்தி எனக்கு நான் யோசிச்சு பாத்துருக்கீங்களா நீங்க? சரி போனது போகட்டும், இனிமையாச்சும் இதெல்லாம் மறந்து விட்டுட்டு என் வாழ்க்கை என்ன நிம்மதியா சந்தோஷமா வாழ விடுங்க. நான் உங்களுக்கு எந்த வகையிலும் தொல்லையா இருக்க மாட்டேன், ஆனா நீங்க மட்டும் எனக்கு தொல்லையா மாறுனீங்க அப்புறம் என்ன மாதிரி மோசமானால பார்க்கவே முடியாது. என்னதான் எனக்கு உங்க மேல கோவம் இருந்தாலும் வருத்தம் இருந்தாலும் நான் என் கடமையில இருந்து ஒருபோதும் பின் வாங்க மாட்டேன். என்ன உங்களுக்கு 3 வேளை மூக்கு பிடிக்க சோறு பொங்கி போடணும், அம்பிட்டு தானே? வீட்டு வேலை எல்லாம் பார்க்கணும், உங்களுக்கு அத்தை வாகத்தை பொங்கத்தன் மரியாதை கொடுக்கணும், அதுதானே? அதெல்லாம் நான் கரெக்டா செய்வேன். ஆனா நீங்க ஒழுங்கா இருந்தா மட்டும்தான். என்னம்மா மைன் இப்படி பாப்கார்ன் மாதிரி படபடன்னு பொறிஞ்சிட்டு போறாங்க, நீ ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து எதுவுமே பேசவே இல்லை. என்ன தடி பேச சொல்றேன், அவளுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது அதை நினைச்சே எனக்கு அந்த அதிர்ச்சியில மீண்டு வர முடியல. அதுக்கப்புறம் அவ நம்மளை போட்டு சும்மா குமுறு எடுத்துட்டாளா, அது உடம்பு கை கால்லாம் வேற வலிக்குதான். இதுல எங்க இருந்து நான் வாயை திறக்க? ஓ மருமகளுக்கு அப்ப நீ பயந்துட்டியா? யாருடி இவ? மருமகளுக்கு நான் எங்கடி பயந்தேன்? எப்படி இதெல்லாம் நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலடி. இவ ஏன் இவ்வளவு கோவமா ஆக்ரோஷமா மாறினா? அது ஒரே நாள் எப்படி இது? ஏம்மா நீ அவங்கள சும்மா விடாதம்மா, அண்ணன் வந்ததும் முத வேலையா இதை பத்தி போட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு 2ல ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். ஏண்டி உனக்கு எங்கன்னா அறிவு இருக்காட்டி? ஏற்கனவே உன் அண்ணங்காரன் என் மேலேயும் உன் மேலேயும் கோவமா இருக்கான், அது பத்தாததுக்கு நீ இந்த வீட்டில் இருக்கிற பாயிண்ட் வரை அவ பிடிச்சிட்டு தொங்கிட்டு கிடக்குறா. இப்போ நான் போய் அவளை பத்தி குறை சொன்னா அவ உன்னை பத்தி போட்டு கொடுப்பால, அப்ப நீ எப்படி உன் மாமியா வீட்டுக்கு போய் உன் புருஷன் கூட வாழ்றியா? எப்படி சௌரியம்? ஐயோ அதை எப்படி இப்ப பார்க்க முடியும்? நம்ம நினைச்சது நடந்ததுக்கு அப்புறம் அங்க போனதுல வந்திருக்கோம். இல்லம்மா நானும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு உனக்கு துணைக்கு இங்க இருக்கிறேன்னு சொன்னல, மறந்துட்டியாக்கா? நீ அந்த பெரிய வீடு வேற எனக்கு எழுதி வைக்கிறேன்னு சொன்னல, அதை நீ எவ்வளவு சீக்கிரமா செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா செஞ்சிருமா. ஏன்னா இந்த மைனி வேற என்ன ஆட்டம் ஆடுறாங்க பார்த்தல, எனக்கு வேற பயமா இருக்குமா. அண்ணன்கிட்ட ஏதாவது 1க்கு 2 போட்டு கொடுத்துட்டாங்கன்னு வை, அப்புறம் நமக்கு உள்ளதும் போயிடுச்சுன்னா என்ன பண்றதுமா? தலைகீழ என்னால இந்த வீட்டெல்லாம் அவளால வாங்க முடியாது டி. வேணா இந்த வீடு என் வீடு உன் வீடுன்னு உரிமை கொண்டாடிட்டு வரலாம், அவ்வளவுதான். ஆனா இது என் புருஷன் பேர்ல இருக்கு, அவளால ஒன்னும் கழட்ட முடியாது. எப்பா இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்கு. சரி அழாதம்மா, அண்ணன் வர நேரம் ஆயிட்டு. நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா அண்ணன் வந்து கேட்டா என்ன சொல்லுவேன்? அதுவும் சரிதான், இப்ப நடந்த விஷயத்த நம்ம சொல்ல போக அப்புறம் பிரச்சனை நம்ம பேர்ல திரும்பிடும். எட்டி இருந்தாலும் நீ ரொம்ப காரியக்காரிட்டி. ஏன் அப்படி சொல்ற? பின்ன இவ்வளவு பிரச்சனையிலையும் இந்த வீட்டை என் பேருக்கு காலகாலத்துல எழுதி வச்சிருன்னு நைஸா ஊசி ஏத்தன பத்தியா, அத சொல்றேன். எம்மாடியோ கிளவி நம்ம நினைச்ச மாதிரி இல்லப்பா, செம்ம ஷார்ப்பு. நம்மளும் எவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை நம்ம பேர்ல மாத்திட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்றோமோ அதுதான் நமக்கும் நல்லது. இல்லைன்னா இந்த கிளவியே புத்தி மாறினாலும் மாறிவிடுவா, சொல்ல முடியாது. யார் மனசு எப்போ எப்படி இருக்கும் எப்படி மாறும்னு யாராலையும் கணிக்க முடியாதுல்ல. குரங்கு இங்கிட்ட அங்கிட்ட தாவுன்ற மாதிரி நம்ம மனசு குரங்கு மாதிரி தானே அப்பப்போ மாறிட்டு கிடக்கும். இப்போ நமக்கு ஜாலா தட்டிட்டு கிடக்கா, அவன் மவன்காரன் வந்ததும் அவன் அப்படின்னு 2 கண்ணீர் வடிச்சதும் உடனே அவன் பக்கம் மாறிடுவா. எது எப்படியும் நம்ம காரியத்தில் உஷாரா இருந்தாதான் நம்ம பொழைச்சிக்கிட முடியும். வாயுள்ள பிள்ளைதான் பொழைக்கும்பாக, அது சரியா தான் இருக்குது. நம்ம சொத்தை வாங்குறதுக்கே நம்ம எம்பிட்டு பாடுபட வேண்டியதா இருக்கப்பா. சப்பா எவ்வளோ வேர்வை. சரி வாமா உள்ள போய் படுக்கலாம், இங்கேயே எவ்வளோ நேரம் தான் உட்காந்துருப்ப, கால் வலிக்க போகுது. ஐயோ என் மனசே இப்போ ரொம்ப குழப்பமா இருக்குடி, ரொம்ப தவிக்குது. எனக்கு வேற பயமா இருக்கும், அண்ணன்காரனை நினைக்கல. அதான் ஒரு மாதிரி என்ன பண்றதுன்னு எனக்கே புரியவே இல்லை. என்னம்மா நீ இவ்வளவு நேரம் நல்லா தெளிவாக பேசிட்டு இருந்த, இப்ப பழையபடி நான் வேதனை முருங்கை மரம் ஏறுது, மனசு குழம்புல குட்டியா இருக்குன்ற, அப்படி என்னாச்சு உனக்கு? திடீர்னு என்ன சிந்தனை வந்து உட்காந்துச்சு மனசுல? என்ன தட்டி சொல்ற? குழப்பத்துல இருக்கதும் ஒரு விதத்துல நமக்கு நல்லதுதான், என்ன தெளிஞ்சிட்டா உஷாராயிருவாளே. இப்ப புதுசா என்ன குழப்பங்களுக்கு வந்து உட்காந்துருக்கோம்? ஏரேனுக்கா நீயும் எம்புட்டு நேரம் தாக்கா இப்படி காலை மடக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துருப்ப, எங்களை மாதிரி இப்படி காலை தொங்க போட்டு தான் உட்காரேன். என்ன குடியா முடிகிற போது நீ வேறப்பா, எனக்கு இந்த கிணறுனால ரொம்ப பயம். நான் தப்பி தவறி கிணத்துக்குள்ள ஒரு வேளை விழுந்துட்டேன்னா அப்புறம் என் நிலைமை என்ன ஆகுது? அப்புறம் என்னை நம்பி ஒரு பெரிய குடும்பமே இருக்கேன், அவங்க நிலைமெல்லாம் என்ன ஆகும்? அப்ப நாங்கெல்லாம் நம்மகிட்ட ஒண்டி கட்டையாக்கோம், எங்களை நம்பினா ஒரு பெரிய குடும்பமே இருக்கு இல்ல, நாங்க அப்ப உள்ள விழுந்தா பரவாயில்லையா? சரி நல்லா கூலிங்கா இருக்க, நீங்க இப்படி காலை தொங்க போட்டு உட்காந்தா உங்களுக்கு நல்லா காத்தோட்டமா இருக்கும். நீங்க வேற ரொம்ப கஷ்டப்பட்டு மேக்கப்லாம் போட்டு வந்தீங்க, அது வேற ஏற்கனவே வேர்வையில ஊறி கலைஞ்ச மாதிரி இருக்கேன். சரி அந்த வேர்வை காயட்டுமேன்ட்டு ஒரு அக்கறையில சொன்னா, அதான் எந்த சம்பவமும் நடக்கலையே, அப்புறம் எதுக்கு மேக்கப்லாம்? எம்மாடி நான் சாகலன்னு சொன்னா கூட இது என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விடாம போகாது போல இருக்கே. இந்த பாட்டி சுந்தரி எந்த நிலைமையிலும் நம்ம பழசை மட்டும் மறந்துடவே கூடாது பாத்துக்க.
பாக்க. உனக்கு அந்த பாப்பாக்கா ரொம்ப கொடுமை பண்ணிருக்கல, அதை மட்டும் நீ மறந்துடாதானே. அப்பதான் அதை பழி வாங்கறதுக்கு நமக்கு வசதியா இருக்கும். நாம சரி போனா போது ஏதோ புத்தி கிடத்தனமா இப்படி நடந்துக்குச்சு அப்படி மட்டும் நினைச்சிடக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடிதான் நமக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்கேன்னு மட்டும் நம்ம நினைச்சு பார்த்தோம். அப்புறம் நமக்கு இந்த எண்ணம் வந்துடும். அப்புறம் அவங்க செஞ்ச கொடுமைக்கு எப்படி பழி வாங்குறது? அதுக்காண்டிதான் சொல்றேன். என்ன நீ இவ்வளோ தூரம் அவ கூட தாயா பிள்ளையா பழகி கூட உனக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி தரணும்னு தோணல பத்தியா? என்ன புது கதையால இருக்கு? இந்த விஷயம் எனக்கு தெரியாத. என்னக்கா சொல்ற? ஆமாட்டி தேனே, உனக்கு நடந்த விஷயமே தெரியாதுல. பாப்பாக்கா வீட்ல பிரச்சனை ஆரம்பிச்சதே இதனாலதான். அப்படியா? அப்படி என்ன நடந்துச்சு? என்னாச்சு? இந்த முனுசாமி பையன் இருக்கால, அத அந்த தோட்டத்துல வாய்க்கா வரப்பெல்லாம் வெட்டிட்டு கிடப்பானே, அந்த பையனோட பொண்டாட்டிக்கு நம்மளோட சுந்தரன ஒரு தையல் மிஷின் வாங்கி தந்திருக்காங்க. யாரு? நம்ம சுந்தரனா? சரி சரி. என்னட்டி? சரி அதான் சுந்தரன்ல வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனா இவ எவ்வளவு தூரம் அவங்க வீட்லயே பழியன்னு கிடக்க. இவளுக்கு ஒரு மிஷின் வாங்கி தரேன்னு தோணல பாத்தியா? இவளுக்கு தானே நல்லா தையல் தெரியும். ஏன்னா இவளுக்கு வாங்கி கொடுத்தா அவளுக்கு போட்டியா இவ கடை ஆரம்பிச்சிட்டான்னா அதுக்காண்டிதான். எவ்வளவு சுயநலமா இருக்காங்க பாரு. அவங்க தோட்டத்துல வேலை செய்யறவங்க மட்டும் நல்லா இருக்கணுமா? ஆனா அவங்க வீட்டுல வேலை செய்யற இவ நல்லா இருக்க கூடாதா? சந்தடி சாக்குல என்ன வேலை கரையில் குத்தி கட்டுது பாரு. என்ன நான் சொல்றது சரிதானே? ஆமா ஆமா, உன் பேச்சுக்கு மாதிரி அப்பிலேது. என்னதான் பாப்பாக்கா கூட பிறந்த தங்கச்சின்னு சொல்லி பழகினாலும் அவளோட குழந்தைக்கு மட்டும் தாண்டி ஒரு ஆட்டோவை வாங்கி கொடுத்துருக்கு. ஏன் இந்த பிள்ளைக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தாங்க. இது அதாச்சும் பழப்பு நடத்திக்கிடும்ல, அந்த நல்ல எண்ணமே அதுக்கு இல்ல பத்தியா? அப்படியா? இந்த சங்கதி எனக்கு தெரியாது. அந்த குடிகார பயலுக்கு போய் என்னத்துக்கு ஆட்டோ வாங்கி கொடுக்கணும்? அவளை நம்பி அவ்வளோ பணத்தை போய் முதலீடா போட்டிருக்காங்களே, அதை இவளுக்காச்சும் போட்டுக்கலாம்ல. அவன் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் குடிக்கணுன்றதுக்காக ஆட்டோவை வித்துட்டு குடிச்சிட்டு வந்தானா அப்புறம் இவங்க நிலைமை என்னாகும்? பழையபடி நடுத்தருல தட்டை தானே நிக்கணும். அப்ப நாங்க பிச்சைக்காரங்களா இருக்கிறோன்றதுக்காக தான் எங்களுக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றியா நீனு? இல்லையா பின்ன? என்னைக்கா இருந்தாலும் உண்மை கொஞ்சம் கசக்கதான் செய்யும். நீ அதெல்லாம் தப்பா எடுத்துக்காத. ஏன் அவர் இல்லைன்னா குடிக்கவே மாட்டாரா? அப்போ குடிக்கிறதுக்கு பணம் இல்லைன்ற காரணத்துக்காக வீட்டில் இருக்கிற தட்டு முட்டு சாமான் அம்பட்டி அள்ளிட்டு போய் விற்று காசாக்கிட்டு குடிச்சிட்டு வர்ற மனுஷனுக்கு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பணம் இல்லைன்ற காரணத்துக்காக தான் ஆட்டோ ஓட்டுறதே மறந்துட்டு அந்த ஆட்டோவையே விற்று காசாக்கி குடிக்க மாட்டாருன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? ஏன்னா குடி மயக்கத்துல நாம என்ன செய்யறோன்றதே அவங்களுக்கு நினைப்பே இருக்காது பாத்துக்க. ஐயோ இந்த ஆட்டோ தான் நமக்கு தொழில், இதுதான் நமக்கு வருமானத்தை கொடுக்குது, இதாலதான் நம்ம காசு பாக்குறோம், இதாலதான் நம்ம குடும்பம் நடக்குதுன்ற மூலெல்லாம் அப்ப வேலையே செய்யாது பாத்துக்க. ஐயோ குடிக்கணும்ன்ற எண்ணம் வந்தோடனே என்ன ஏதுன்னு கூட பார்க்கவே மாட்டாங்க. ஏன் புருஷன் எடுத்துக்க, அவர் கூட அப்படித்தானே இருக்காரு. அதான் அனுபவம் பேசுது. நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காதானே? விட்ட அனுபவம் ரொம்ப வாரதான் பேசுது. இதுக்கு மேலேயும் பார்த்துக்கிட்டே இருந்தா சரிப்படாது. இனி நம்ம களத்துல இறங்கிட வேண்டியதான். வயிற்று பழப்புக்காண்டி தான் நாங்க தெருவில் தட்டேந்து நிக்கிறோம். அப்போ இவங்க எங்களுக்கு ஆட்டோ வாங்கி கொடுக்கலன்னா அப்ப எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நாங்க நிச்சயமா தெருவா பிச்சை எடுப்போம்னு சொல்றியா நீனு? என்னடா பலூன் எப்படி காத்து புஷ்ன்னு இறங்கி போயிடுச்சுன்னு பார்த்தேன். பரவாயில்லப்பா, இப்ப காத்து அடிச்ச மாதிரி சும்மா சர்ன்னு மேல எலும்பில வருது. இல்லடியம்மா, நான் ஒன்னும் அப்படி தப்பா சொல்ல. பொதுவா குடிக்கிறவங்க வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, அதான் ஒரு உதாரணத்துக்கு அப்படி சொன்னேன். ஏன் நான் கூட தான் கஷ்டப்படுறேன். நீயே யோசிச்சபடி பாரு. போன வாரத்துல ஒரு நாள் ஒரு பாத்திரம் அழகா இருக்கேன்ட்டு நான் எடுத்துன்றதுக்காக ரோடுன்னு கூட பார்க்காம நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அடி அடிச்சீங்க. மறந்துட்டியா? எதுக்காக நான் அந்த பாத்திரத்தை எடுத்தேன்? எங்க வீட்டுல சோறு பொங்கறதுக்கு கூட ஒரு நல்ல பாத்திரமே இல்ல. அதுக்கு எடுத்துக்க கூட எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. அத மாதிரிதான் பொதுவா நம்ம வீடுகள கஷ்டம் இருக்கு, அதைத்தான் நான் சொன்னேன். இதுல யார் மனசையும் காயப்படுத்தணுன்ற எண்ணம் எனக்கு இல்ல. நீ தான் தப்பா எடுத்துக்காதே. இல்ல, நானும் ஒரு கவலையில தான் சொன்ன பாத்துக்க. இப்பதான் நீ ஃப்ரெண்ட் ஆயிட்டியே, போய் அந்த குடிகார பயலுக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்ததுக்கு பதிலா உனக்கு தொழில் தொடங்குறதுக்கு பணம் ஏதாவது கொடுத்துருக்கலாம், இல்ல தையல் மிஷின் வாங்கி கொடுத்துருக்கலாம், ஒரு கடை ஏதாவது போட்டு கொடுத்துருக்கலாம்ல. அதை வச்சு நீ உன் குடும்பத்தை நடத்திப்பேன்ற அக்கறையில தான் நான் சொல்றேன் பாத்துக்க. நான் உன் நல்லது நினைச்சுதான் சொல்றேன். நீ பாப்பாக்கா கிட்ட என்னமோ பேசும்போது இதை பத்தி நிச்சயமா கேட்கணும். அதுக்காக தான். நீ மறந்ததை நான் ஞாபகப்படுத்துறேன், வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப நல்லா ஞாபகப்படுத்தினப்பா. ஆமா ஆமா, கட்டாயம் கேட்கணும். நீ இம்புட்டு தூரம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் கேட்கலனா அப்புறம் எனக்கு சூடு சொன்னே இல்லைன்னு தானே ஆகும். அப்புறம் நான் சோத்துல உப்பு போட்டு திங்கலன்னா யாரா இருந்தாலும் கேட்பாங்க. ஏன் நீயே கூட கேட்பல்ல? அது சரி, எதுக்காக நீ இப்ப என்ன தூக்குற? பேச்சு இருக்கட்டும். இல்ல, நீ எவ்வளவு அக்கறையா சொன்னோன்னே நான் உன் பக்கத்துல நல்ல நெருக்கமா தான் வந்து உட்காரு, வேற ஒண்ணும் இல்ல. நீ ஏன் என் பக்கத்துல நெருங்கி உட்கார? ஏதோ தப்பா இருக்கிற மாதிரிலாம் தோணுது. அப்ப இவ்வளவு நேரம் நம்ம வேற ஓதுனது ஒன்னும் மண்டையில ஏறலையா, பலிக்கலையா? இல்ல நீங்க சுந்தரி
அக்காக்கு நடந்த கொடுமையை நினைச்சு ரொம்ப கோவத்துல கொந்தளிக்கிறீங்க பாத்தீங்களா? அதான் அதுல அப்படியே தொபுக்கடின்னு உள்ள குதிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களை அப்படியே நல்லா சிக்கன்னு பிடிக்கிறதுக்காண்டி தான் உங்க பக்கத்துல வந்து உட்காந்துருக்கேன். நானும் என்னடா இம்புட்டு நேரம் சாத்தா வேலை ஓதுதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்பதானே தெரியுது அது எதுக்காண்டின்னு. ஐயோ, இதுங்க ரெண்டும் கிட்ட நெருங்கி உட்காரும் போதே நம்ம கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும். மாட்டிக்கிட்டியே, இப்போ எப்படி தப்பிக்க போறேன்? ஏட்டி வேணாண்டி, விட்டுங்கட்டி. என்னை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கூட பாவமாவே இல்லையா? என்னை நம்பி ஒரு பெரிய குடும்பமே இருக்குட்டி. ஐயோ, அந்த பிள்ளை வேற கோச்சிக்கிட்டு போச்சு. அதுக்கு என்னாச்சோ எதாச்சோ ஒண்ணுமே புரியல. அதை போய் பார்க்க போலானாலும் இந்த கிளவி விட மாட்டேங்கிற. வெளியில காலத்துக்கு வச்சாலே சண்டைக்குலாம் வந்து நிக்குது. இதையும் சமாளிக்கவும் முடியல. புலப்புலன்னு சண்டை போட்டா நான் என்னத்தை தான் செய்யறது? ஐயோ, வயிறு வேற ஒரு பக்கம் பசிக்குது. இப்ப எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலையே. எப்படியாவது இந்த கிளவி கல்ல மண்ணலி தூவிட்டு நாம நைஸா எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். இந்த கிளவி